அமித்ஷாவை பார்க்க போறப்ப அலுவலகம் திறந்தீங்களா? அலுவலகம் திறக்கிறப்ப போற வழியில அவரையும் பார்த்துட்டு போயிருவோம்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு அமித்ஷா என்ன சாதாரண ஆளா? அப்படி இல்ல பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். அப்புறம் கொடுத்தாங்க. எதேர்ச்சியா அதுக்கப்புறம் போய் குடுத்தாங்களா? சிரிக்காம கேட்கிறதே ஃபர்ஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தர்ற கூட்டணி இல்ல. எப்படியாவது திமுகவை வீழ்த்த இல்ல வேண்டும். கூட்டணின்னு முடிவு பண்ணாதீங்க. அமித்ஷா இல்ல பேசியிருக்காரு. கூட்டணின்னு முடிவு பண்ணாதீங்க. எடப்பாடி பார்த்ததற்கு பிறகு தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கு. கூட்டணின்னு முடிவு அது பண்ணாதீங்க. வந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும்னு அமித்ஷா ஏன் எடப்பாடிய பார்த்த உடனே சொன்னாரு? அரசியலுங்கிறதே அதுல கணக்கு தானே. அதிமுகன்னு இல்லையே. கூட்டி கழிச்சு பார்த்து தானே நான் வந்து கருத்த தான் நடக்கிற விஷயங்களை வைத்து ஒரு 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 அனுமானத்தை தானே குடுக்க முடியும். அதன்படி எடப்பாடியை பார்த்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், நாங்க இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னு அமித்ஷா சொல்வது என்பது கிட்டத்தட்ட கூட்டணி உருவாகி விட்டதுங்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு உதயகுமார் எப்படி பயங்கரமா கண்டபடி பில்டப் கொடுத்திருக்காரு. அப்ப இரும்பு மனிதர் 2 இரும்பு மனிதர்கள் சந்தித்துக் கொண்ட போது அப்படிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தா இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இவங்க அங்கதான் போவாங்க. அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பது என்பது தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்லாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க 2021 தேர்தலுக்கு பிறகு. ஜெயக்குமார் வந்து வெளிப்படையாவே சொன்னாரு, பாஜக தான் என்னுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. சி.வி. சண்முகம் வெளிப்படையாவே பேசினாரு. இப்படிலாம் இருக்கும்போது மறுபடியும் பாஜகவோட கூட்டணின்றதை எப்படி முடிவு பண்ண முடியாது? நீங்க எப்படி எடப்பாடிட்டையும் இவங்ககிட்டையும் எடப்பாடி அதிமுகவிடம் எப்படி இந்த தன்மையெல்லாம் நீ இப்படி பேசினியே, இப்படி மாறிட்டியே அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருப்பதாக நீங்க எப்படி முதல்ல நம்புறீங்க? எதன் அடிப்படையில நம்புறீங்க? அவர்கள் எதை காப்பாற்றி இருக்கிறார்கள்? எந்த காலத்திலும் கூட்டணி எந்த இடத்துல சுயமரியாதையோட நடந்திருக்கோம்? நீங்க முதல்ல சுயமரியாதை, ஐயோ நாளைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்களேன்னு பயப்படுகிற மனிதர்கள், பயப்படுகிற தலைவர்கள் தான் நம்ம நேற்று இவ்வளோ ஓவரா பேசிட்டோமே, இன்னைக்கு போய் இப்படி போய் விழுகிறோமேன்னு நினைப்பாங்க. இவர்கள் அண்ணாமலையை பற்றி பேசுவதே, அண்ணாமலை இவங்களை எவ்வளவு கழுவி ஊத்திருக்கிறாரு. நாளைக்கு போய் அண்ணாமலை இவங்களும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு தான் போஸ்ட் கொடுக்க போறாங்க. இதுல இவர்கள் வந்து மானமற்ற ஒரு கட்சி. ஏன் அந்த கோயம்புத்தூர் வேட்பாளர் அந்த இடைத்தேர்தல் அந்த தேர்தல் கோயம்புத்தூர் வேட்பாளர் ஒருத்தர் எவ்வளவு பேசியிருக்காரு. அண்ணாமலையை பத்தி ஹிந்தியில எல்லாம் பேட்டி கொடுத்தாரு பிரஸ் மீட். அண்ணாமலை அவன் உருப்படாதவன், நாசமா போறவன், மோடி அமித்ஷாவுக்கு புரியும் வகையில் ஹிந்தியில பேசுறேன்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. சிங்கை ராமச்சந்திரன். அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அங்கதான் போய் நிக்க போறீங்க. இன்னைக்கு அதனுடைய ஒரு முத்தாய்ப்பு தான் உதயகுமார் வந்து அமித்ஷாவை ஆகா ஓஹோன்னு